இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிசைன் ஃபார் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் லோடிங் பார்க்க போகிறோம். டிசைன் ஃபார் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் லோடிங். ஸ்டாட்டிக் லோடிங் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு லோடு கொடுத்தா அது ஸ்டாட்டிக் லோடிங் அப்படி சொல்லலாம். டைனமிக் லோடிங்னா லோடை வேரியபிள் பண்ணோன்னா அது டைனமிக் லோடிங் அப்படி சொல்லலாம். ஸோ ஸ்டாட்டிக் லோடிங் டைனமிக் லோடிங் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் காஸ்ட் டியூ டு. ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் எதனால் உருவாகுது? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து செல்லமாக நம்ம சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். சிக்மானா லோட் பை ஏரியா அப்படின்னும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சிக்மா அப்படி சொல்லுவோம், லோட் பை ஏரியா. ஏரியா எங்கே கம்மியாகுதோ அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா எங்கே கம்மியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இது இருக்குது. ஸோ இங்கே இது ஒரு ரெக்டாங்குலர் பிளேட்னு வச்சிங்களேன். இது ரெக்டாங்குலர் பிளேட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ரெக்டாங்குலர் பிளேட் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஏரியா வந்து இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ரெக்டாங்கிள் தான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து இது வந்து திக்னஸ் டி, இது பி, இது எல்னு வச்சுங்க. அப்போ அங்கே பி இன்ட்டு டி அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா அந்த சர்க்குலர் ரோல்னால குறையும் ஏரியா வந்து அதை வந்து கழிக்கணும். ஸோ கழிக்கும்போது நமக்கு அங்கே ஏரியா வந்து குறையும். ஏரியா குறையும் போது இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன்னா எந்த குறிப்பிட்ட ஏரியாவில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். ஸோ இது எதனால் ஆக்ட் ஆகுது? ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் டியூ டு வேரியேஷன் லோட் ஆக்டிங் அந்த மெம்பரா, வேரியேஷன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியலா, ப்ராப்பர்ட்டியை சார்ந்ததா, லோடை சார்ந்ததா, இல்லை ஏரியாவை சார்ந்ததா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியுது ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இட் இஸ் எ ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரியணும். எப்பவுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி யாராச்சும் ஒரு வார்த்தை கேட்டாங்க ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா, சார் அது ஒரு ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. ஏன் ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டினா அது ஏரியாவை பொறுத்து மாறும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் டிஃபைன்ட் அஸ் த லோக்கலைசேஷன் ஆஃப் ஹை ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஒரு குறிப்பிட்ட ஏரியா இதில் ஒரு லோக்கலைஸ்டாக ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் டியூ டு த irregularities present in the component. irregularities present in the component and abrupt change in cross section. ஒரு கிராஸ் செக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. இங்கே கிராஸ் செக்ஷன் ரெக்டாங்கிளாக இருக்குது, இங்கே வந்தோன்னா அந்த ரெக்டாங்கிளில் அந்த ஹோல் சர்ஃபேஸ் வந்து ரிமூவ் ஆகுது. அதனால் அப்ரூப்ட் சேஞ்ச் இன் கிராஸ் செக்ஷனும் irregularity இந்த காம்போனண்ட்டும் தான் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் காரணம் அப்படின்றாங்க. ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டரை வந்து செல்லமாக எப்படி நோட்டேட் பண்ணோன்னா K சஃபிக்ஸ் T அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா சிக்மா மேக்ஸ் பை சிக்மா நாமினல், மேக்ஸிமம் மேக்ஸ் பை நாமினல், ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் நியர் டிஸ்கண்டினியூட்டி. சிக்மா மேக்ஸ் எங்கே வரும்னா எங்கே டிஸ்கண்டினியூட்டி இருக்கோ, எங்கே ஓல் இருக்கோ அங்கே வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வரும். நாமினல் ஸ்ட்ரெஸ் எங்கே வரும்னா எங்கே மினிமம் நாமினல் ஸ்ட்ரெஸ் அப்டைன் பை எலிமெண்ட்ரி ஈக்குவேஷன் ஃபார் மினிமம் கிராஸ் செக்ஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிக்மா மேக்ஸ் பை சிக்மா நாட், இல்லாட்டி மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பை நாமினல் ஸ்ட்ரெஸ். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோ பெருசாலாம் சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பை நாமினல் ஸ்ட்ரெஸ், ஹையஸ்ட் வேல்யூன்றது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். கீழே வந்து மேலே மேக்ஸ் வரும், கீழே நாம் வரும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. மேக்ஸ் நாம் அப்படி சொல்லணும். ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்னாலே மேக்ஸ் நாம் அப்படின்றது சொல்லி பழகணும். மேக்ஸ் நாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பை நாமினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. இப்போ சிக்மா மேக்ஸ் பை சிக்மா நாட், இல்லை டவ் மேக்ஸ் பை டவ் நாட் அப்படின்றாங்க. இது வந்து நார்மலாக ஒரு ஸ்ட்ரெஸ் இது ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இந்த நாச்டு ஸ்பெசிமன், ஸ்ட்ரெஸ் லிமிட் இன் நாச் ஆஃப் ஃப்ரீ ஸ்பெசிமன் அப்படின்றாங்க. ஒரு நாச்டு ஸ்பெசிமனில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெஸ் லிமிட் இன் நாச் ஆஃப் ஃப்ரீ ஸ்பெசிமன் அப்படின்றாங்க. சரி, இல்லை அடுத்ததுக்கு மறுபடியும் என்டூரன்ஸ் லிமிட் இந்த நாச் ஃப்ரீ ஸ்பெசிமன் டிவைட் பை என்டூரன்ஸ் லிமிட் ஆஃப் நாச்டு ஸ்பெசிமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் வெவ்வேறு இடத்துல எப்படி இது பண்ணுறது. நமக்கு இது மட்டும் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பை நாமினல் ஸ்ட்ரெஸ் மட்டும் ஞாபகம் வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாக்கு ஒரு தகவல் மட்டும் பதிய வைங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பை நாமினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பதிய வைங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் தான் மறுபடியும் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் as the ratio of maximum stress to the endurance limit, nominal stress to the endurance limit, maximum stress to nominal stress, nominal stress to maximum stress. என்ன ஆன்சரு? மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டு நாமினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டு நாமினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த இது தான். அதனால் வந்து ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டின் டிஆர்பியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் முக்கியமான கொஸ்டின். என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் லோடிங் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் மோர் சீரியஸ். ஸ்டாட்டிக் லோடிங்கில் வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் மோர் சீரியஸாக இருக்கும். அப்படி எதில் அப்படின்னு கேட்குறாங்க. டக்டைல் மெட்டீரியலா, மேலிபிள் மெட்டீரியலா, எலாஸ்டிக் மெட்டீரியலா, பிரிட்டில் மெட்டீரியலா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஆன்சர் வந்து ஸ்டாட்டிக் லோடிங்கில் பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டாட்டிக் லோடிங்கில் பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டாட்டிக் லோடிங் வந்து பிரிட்டில் மெட்டீரியலில் தான் வந்து பயங்கரமாக இருக்கும், ஆபத்தானது அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
the effect of the stress constant factor under static loading is not serious for ductile material. Ductile material serious கிடையாது. ஏன் அப்படின்னா because the geometry near the discontinuity is rearranged. geometry வந்து discontinuity தானும் டக்டைல் மெட்டீரியல் தான் ரீஅரேஞ்ச் ஆகிக்கும் அப்படின்றாங்க. அந்த ரீஅரேஞ்ச் ஆகிறதுக்கான காரணம் வந்து லோக்கல் yielding. ஜாமெண்ட்ரி வந்து டிஸ்கண்டினியூட்டி ரீஅரேஞ்ச். இதில் கீவேர்ட்ஸ் எப்பவுமே படிக்கும்போது வந்து எல்லாத்தையும் சென்டென்ஸாக பார்க்கறத விட கீவேர்ட்ஸாக பார்க்கறது ரொம்ப நல்லது. டிஸ்கண்டினியூட்டி ரீஅரேஞ்ச் டியூ டு த லோக்கல் yielding அப்படின்றது நம்ம வச்சுக்கணும். அதனால் வந்து கேடி எண்ட்ஸ் கேடி கேன் பி நெக்லெக்டட். இப்போ கேடி வந்து நமக்கு 1 அப்படின்னா கேட்டினா ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் 1 அப்படின்வாங்க. இது எதுக்குன்னு டக்டைல் மெட்டீரியலுக்கு. ஆனால் பிரிட்டில் மெட்டீரியலுக்கு அந்த ஸ்டாட்டிக் லோடிங் அப்போ மோர் சீரியஸ் இன் பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னாங்க. ஏன்னா டஸ் நாட் பெர்மிட் எனி ஈல்டிங் வந்து பெர்மிட் பண்ணாது. பிரிட்டில் மெட்டீரியல்னா டஸ் நாட் பெர்மிட் ஈல்டிங். ஸோ கேடி வந்து கேனாட் பி நெக்லெக்டட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ வந்து டக்டைல் மெட்டீரியலுக்கு நம்ம கேடியோட வேல்யூ வந்து 1 நெக்லெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு அர்த்தம். அதே பிரிட்டில் மெட்டீரியலுக்கு டஸ் நாட் நெக்லெக்டட் அப்படின்றது தெரியணும். டஸ் நாட் நெக்லெக்டட் எப்பவுமே வந்து நீங்கள் படித்து முடித்த பிறகு யூ ஹவ் டு புட் இன் கம்பேரிட்டிவ் லேர்னிங் மெத்தட். ஸோ டக்டைல் மெட்டீரியலுக்கு கேடி 1 அது டஸ் நாட் நெக்லெக்டட் அப்படின்றது கரெக்டாக நோட்ஸில் சென்டராக நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் அந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். இப்போ நோட்ஸ் எடுக்கும்போது இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கார்னரில் ஒதுக்கிடக்கூடாது. நோட் எடுக்கிறீங்கன்னா அதை இது கார்னர் பக்கம் கொண்டு போயிடக்கூடாது. இது வந்து நம்ம நோட்ஸில் வந்து இப்படி நோட் பேஜ் இருக்குன்னா அழகாக இங்கே பாக்ஸ் போட்டு இருந்தீங்கன்னா நமக்கு மெமரியில் வரும். இங்கே கார்னரில் எழுதினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது மெமரிக்கு நீங்கள் ரிவைஷன் பண்ணும்போது அந்த கார்னர் பக்கம் கண்ணு போகாது. ஸோ அதனால் இது ஒரு நோட்ஸ் நம்ம எடுக்கிற இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்தை வந்து சென்டராக ஒரு பாக்ஸ் போட்டு அழகாக எழுதி வச்சுக்கிட்டா நம்ம திருப்பும்போது அந்த சென்டரில் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்க்கு போகாது. ஸோ இந்த மாதிரி கட்டுற விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா நோட்ஸில் சென்டராக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாட்ச் சென்சிட்டிவிட்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நாட்ச் சென்சிட்டிவிட்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியும். நாட்ச் சென்சிட்டிவிட்டி இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஈக்குவேஷன் டேர்ம்ஸ் வேர் கேஎஃப்னா ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், கேடினா தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் கீழே வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் மேலே வரும். ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டருக்கு வந்து ஃபெட்டிக் நாட்ச் ஃபேக்டர்னு இன்னொரு பேர் கூட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலேயும் மைனஸ் வரும், கீழேயும் மைனஸ் வரும், மேலேயும் மைனஸ் வரும், கீழேயும் மைனஸ் வரும், மேலேயும் மைனஸ் வரும், கீழேயும் மைனஸ் வரும், மேலேயும் மைனஸ் வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ்ஸு கீழே ப்ளஸ் ரிஜெக்டட், மேலே மைனஸு கீழே ப்ளஸ் ரிஜெக்டட், மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ் ரிஜெக்டட், மேலேயும் மைனஸு கீழேயும் மைனஸ். ஸோ அவன் தான் இது. இப்போ இந்த நாட் சென்சிட்டிவ் பொறுத்த வரைக்கும் மேலே மைனஸு கீழே மைனஸ்ன்றது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். மேலே ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் வரும், கீழே தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது ரெண்டு தெரிஞ்சால் நமக்கு ஈஸியாக எஸ்டிமேட் த எஃபெக்ட் ஆஃப் நாச். ஒரு நாச் இருந்தாலோ ஒரு ஓல் இருந்தாலோ ஃபார் எ கிவன் சைஸ் ஷேப் ஆஃப் த ஃபெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் எப்படி கண்டுபிடிக்கலாம், மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள் தான் வந்து நாட் சென்சிட்டிவ் ஃபேக்டர் அப்படின்றது. Q = KF - 1 / KT - 1. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் மெஷின் காம்போனன்ட் ஆஃப் டக்டைல் மெட்டீரியல். ஒரு டக்டைல் மெட்டீரியலில் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இட்ஸ் நாட் ஸோ ஹார்ம்ஃபுல் அஸ் இட் இஸ் இன் பிரிட்டில் மெட்டீரியல். பிரிட்டில் மெட்டீரியலை விட டக்டைல் மெட்டீரியலில் வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. இதுக்கான காரணத்தை ஏற்கனவே பார்த்தோம். இன் டக்டைல் மெட்டீரியல் லோக்கல் yielding மே டிஸ்ட்ரிபியூட் த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் இருக்குது. ஆனால் டக்டைல் மெட்டீரியல் என்ன பண்ணணும்னா லோக்கல் yieldingனால வந்து அந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். இப்போ எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து அதான் வந்து டக்டைல் மெட்டீரியல் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இல்லாத காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டக்டைல் மெட்டீரியல் லார்ஜ் யங் மாடுலஸ் அது இல்லை, அது போய் பாய்சான் ரேஷியோ லார்ஜர் இன் டக்டைல் மெட்டீரியல் அதுவும் காரணம் கிடையாது. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் லார்ஜர் இன் டக்டைல் மெட்டீரியல். இந்த மூணுமே நமக்கு காரணம் டக்டைல் மெட்டீரியலில் லோக்கல் yielding வந்து டிஸ்ட்ரிபியூட் த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அப்படின்றது காரணம் சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். The stress concentration effect in ductile material for static loading has no serious effect because their material undergoes local yielding. Ductile material நாலே ductile அப்படினாலே local yielding ஞாபகம் வச்சுக்கணும். And distribution of the stress where maximum value is reached. Ductile வந்து நமக்கு என்ன அப்படின்னா ductile வந்து distribution of stress அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து local yielding அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டியூ டு த லோக்கல் yielding அப்படின்றது பேர்லேயே ஞாபகம் வச்சுக்கணும்.
டக்லைன்ற பேர்லேயே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டியூ டு லோக்கல் ஈல்டிங் ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது நினைக்கும் போது திரும்ப திரும்ப நம்ம ஞாபகத்துக்கு வரும். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்ற ஒரு டேமை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் த ரேஷியோ ஆஃப், அது எப்பவுமே வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ரேஷியோ ப்ராடக்ட் ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் என்ன ரேஷியோ, எந்த ரேஷியோ அப்படின்னா லோயர் ஈல்டு டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸா, அல்டிமேட் டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸா, அப்பர் ஈல்டு டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸா, அல்டிமேட் டு லோயர் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு. அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆஃப் த ரேஷியோ இஸ் த லோயர் ஈல்டு ஸ்ட்ரெஸ் டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோயர் ஈல்டு ஸ்ட்ரெஸ் டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் தான் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அப்பர் ஈல்டு வராது. நமக்கு ஈல்டு பாயிண்ட்னாலே வந்து இப்போ ஈல்டு பாயிண்ட்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா ஈல்டு பாயிண்ட், இது அப்பர் ஈல்டு வந்து ஈல்டு கிடையாது. லோயர் ஈல்டு பாயிண்ட் தான் நமக்கு ஈல்டு பாயிண்ட்னு சொல்கிறது. யாரை குறிக்கிறோம் அப்படின்னா லோயர் ஈல்டு பாயிண்ட்டை தான் நம்ம ஈல்டு பாயிண்ட்டாகவே, நம்ம ஒரு நிஜமான ஈல்டு பாயிண்ட் அப்படின்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கல, லோயர் ஈல்டு பாயிண்ட்டை தான் எடுத்துக்கிறோம். அப்பர் ஈல்டு பாயிண்ட்டில் அப்ரிஷியபிள் ரிடக்ஷன் இன் ஏரியா டேக் பிளேஸ், லோயர் ஈல்டு பாயிண்ட்டில் வந்து பர்மனன்ட் செட் வில் அக்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் லோயர் ஈல்டு பாயிண்ட் தான் நமக்கு இது பண்ணிக்கணும். லோயர் ஈல்டு பாயிண்ட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் தான் இது. இப்போ பேசிக்காக இது வந்து டக்டைல் மெட்டீரியலுக்கா இல்லை பிரிட்டில் மெட்டீரியலுக்கான்னு சொல்லியிருக்கணும். பிரிட்டில் மெட்டீரியலாக இருந்தால் அல்டிமேட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், இது வந்து பிரிட்டில் மெட்டீரியலுக்கு. ஆனால் ஜென்ரலாக எதுவுமே சொல்லலை அப்படின்னா நமக்கு வந்து டக்டைல் மெட்டீரியல் மட்டுமே, டக்டைல் மெட்டீரியல் தான் மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன மெட்டீரியல்னு சொல்லியிருந்தால் தான் வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து லோயர் ஈல்டு பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தெரிஞ்சிங்க. அப்போ இங்கே இது பிரிட்டில் மெட்டீரியலுக்கு அல்டிமேட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ன்றது நீங்கள் இன்னொரு ஞாபகம் வச்சுங்க. பிரிட்டில் மெட்டீரியலுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து பிரிட்டிலுக்கு வந்து அல்டிமேட் முக்கியம், டக்டைலுக்கு வந்து ஈல்டு முக்கியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டக்டைலுக்கு ஈல்டு முக்கியம், பிரிட்டிலுக்கு அல்டிமேட் முக்கியம். ஸோ டக்டைல் மெட்டீரியலுக்கு ஈல்டு ஸ்ட்ரென்த் முக்கியம், பிரிட்டில் மெட்டீரியலுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரென்த் முக்கியம். ஸோ இது ஒரு கட்டம் கட்டிட்டிங்கன்னா உங்கள் சிம்பு ஸ்டைல் ஆஃப் நோட்ஸ் மேக்கிங்கில் ஸோ இவங்களுக்கு ஞாபகம் வரும். எப்பவுமே இந்த கட்டங்கள்லாம் வந்து சென்டராக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு தெரிஞ்சிங்க. இப்போ என்டியூரன்ஸ் லிமிட்டை பற்றி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்டியூரன்ஸ் லிமிட் ஆர் ஃபெட்டிக் லிமிட், என்டியூரன்ஸ் லிமிட் ஆர் ஃபெட்டிக் லிமிட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது. எப்பவுமே வந்து நம்ம கவனிக்கும் போது மேக்ஸிமமோ மினிமமோ கவனிப்போம். இங்கே மேக்ஸிமம் வந்து முக்கியம். என்டியூரன்ஸ் லிமிட் ஆர் ஃபெட்டிக் லிமிட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். நம்ம ஃபஸ்ட் ஞாபகம் வச்சு வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தான். எப்போச்சும் கேட்டாங்கன்னா ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சு சொல்லுவோம்ல, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். வித்ஸ்டாண்ட் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் த சைக்கிள், இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் லோட் சொல்கிறாங்க. வித்தவுட் ஃபெயிலியர் அப்படின்றது முக்கியம். செத்து போகாமல் எவ்வளோ இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் லோடு, இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இது பண்ணுறது தான் என்டியூரன்ஸ் லிமிட் அப்படின்றாங்க. ஸோ என்னென்னா இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் லோடிங் ரெப்ரசன்ட் த லோடிங் கண்டிஷன். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் லோடிங் வந்து லோடிங் கண்டிஷன் வேர் அன் ஆப்ஜெக்ட் இஸ் சப்ஜெக்ட் டு ஆல்டர்னேட்டிங் டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் வரணும், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். ஆல்டர்னேட்டிங் டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வேர் மீன் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. இங்கே வந்து மீன் ஸ்ட்ரெஸ் வந்து 0வாக இருக்கணும் அப்படின்றது முக்கியம். ஸோ கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் லோடிங் அப்படின்றது தான் வந்து ஆன்சர். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா என்டியூரன்ஸ் லிமிட்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸு, இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸு, வித்தவுட் ஃபெயிலியர். எதுக்கு கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் லோடிங். ஒருவேளை டைனமிக் லோடிங்காக இருக்குமோ, ஸ்டாட்டிக் லோடிங்காக இருக்குமோ, இல்லை கம்பைன் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் லோடிங்காக இருக்குமோ அப்படின்றது நம்ம யோசிப்போம். ஆனால் வந்து என்டியூரன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் லோடிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் என்டியூரன்ஸ்ன்ற பேர்லேயே வந்து கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் லோடிங் ஃபார் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் அப்படின்றத கொண்டு வரலாம். இன் திஸ் என்டியூரன்ஸ் லிமிட் ஆர் ஃபெட்டிக் லிமிட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தட் எ நம்பர் கேன் வித்ஸ்டாண்ட் ஃபார் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் சைக்கிள். ஃபைனைட் நம்பர் ஆஃப் சைக்கிள் வித்தவுட் ஃபெயிலியர் வென் சப்ஜெக்ட் டு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சைக்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1 மில்லியன் சைக்கிள் சொல்லுவாங்க. இன்ஃபினைட் நம்பர்ன்றது வந்து நம்ம என்னென்னா 1 மில்லியன் சைக்கிள் அப்படின்வாங்க. இன்ஃபினைட்னா கணக்கு இல்லை, கணக்கு இல்லாமல் எப்படி மெஷர் பண்ண முடியும்? அப்போ ஒரு 1 மில்லியன் சைக்கிளை தாங்கும் என்டியூரன்ஸ்னால் தாங்கும் திறன் அர்த்தம். ஸோ என்டியூர் ஐ கேன் என்டியூர் அப்படின்னா என்னால் தாங்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 மில்லியன் சைக்கிளை தாங்கணும். ரிப்பீட்டட் ரிவர்சல் லோடு வந்து வெறும் ரிப்பீட்டட் ரிவர்சல் லோடு அப்படின்னா அது ஃபெட்டிக் லிமிட் சொல்லுவாங்க. இப்போ ரெண்டுமே ஒன்று நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபெட்டிக் லிமிட்னா ரிப்பீட்டட் ரிவர்சல் லோடு அப்படின்னாலே ஃபெட்டிக் லிமிட் சொல்லுவாங்க. என்டியூரன்ஸ் லிமிட்னா இட் இஸ் ஃபார் 1 மில்லியன் சைக்கிள் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் லோடிங் அப்படின்றது தான் வந்து இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸு. ஸோ அதுதான் வந்து இங்கே கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், ரெசிஸ்டன்ஸ் டு ஃபெட்டிக் ஆஃப் மெட்டீரியல் ஒரு ஃபெட்டிக் சப்ஜெக்ட் பண்ணும்போது எதிர்ப்பை வந்து எப்படி வந்து சொல்லுவாங்க அப்படின்றதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ வந்து யங்ஸ் மாடலஸா, ஆப்ஷன் பி வந்து மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, ஆப்ஷன் சி வந்து எலாஸ்டிக் லிமிட்டா, ஆப்ஷன் டி என்டியூரன்ஸ் லிமிட்டா. பார்த்தோன்னு சொல்லலாம் இது ஒரு என்டியூரன்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபெட்டிக்னாலே எண்டூரன்ஸ் தொடர்புடையவன் தான் அப்படின்றது சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ் டு த ஃபெட்டிக் அப்படின்றது தான் எண்டூரன்ஸ் லிமிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபெட்டிக் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் மெஷர்ட் பை த எண்டூரன்ஸ் லிமிட். எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு இது தேவைப்படுது, அளக்கிறதுக்கு நமக்கு ஒரு கருவி தேவைப்படுது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் டு ஃபெட்டிகை அளக்கிறதுக்கான கருவி தான் எண்டூரன்ஸ் லிமிட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மெஷர்ட் பை வேரியபிள் தான் எண்டூரன்ஸ் லிமிட். த ஃபெட்டிக் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் த ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபெட்டிக்ன்றது ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஃபெட்டிக்னா ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இட் அண்டர்கோஸ் as it exposed to repetitive process or cycle. repetitive cycle அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ரிப்பீட்டட் சைக்கிள். ஸோ தட் லீட் டு ஸ்ட்ரக்சர் பிரேக்கிங் டவுன். ஸ்ட்ரக்சரை வந்து உடச்சிடும். ஸ்ட்ரக்சர் உடஞ்சா என்ன ஆகுனா ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டட் லோடு கொடுக்கும்போது, ரிப்பீட்டட் சைக்ளிக் லோடு கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, மெட்டீரியல் வந்து உடஞ்சி அப்புறம் ஃப்ராக்சர் ஆகுது. ஸோ அதுக்கான அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மெஷர் பண்ணுறது தான் ஃபெட்டிக் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபெட்டிக்கை வந்து மெஷர் பண்ணுறது தான் எண்டூரன்ஸ் லிமிட்ன்றாங்க. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சைஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் த ஃபெட்டிக் டெஸ்டிங். சைஸ் ஆஃப் த ஒரு ஃபெட்டிக் டெஸ்டிங்னா அது ஏதோ சம் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது எண்டூரன்ஸ் லிமிட் வந்து என்ன ஆகும் அப்படின்றது தான் கேள்வி. சைஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது எண்டூரன்ஸ் லிமிட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது. சைஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது எண்டூரன்ஸ் லிமிட் இப்போ சைஸ் இப்படி இருக்கான்னு வச்சுங்களேன். ஸோ இதை விட நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போகிறோம் அப்படின்னா இதை விட இது தாங்கும் தன்மை வந்து அதிகமாக இது சைஸ் இருக்குன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ அந்த பர்டிகுலர் சைக்கிளுக்கு வந்து இது வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா ஃபார்முலா வைஸ் வச்சு திங்க் பண்ணால் தான் வந்து நமக்கு இதுவாகும். வழக்கமாக சைஸை வந்து இன்க்ரீஸ் எண்டு லிமிட் வந்து என்ன ஆகுனா டிக்ரீஸ் அப்படின்றது நமக்கு சொல்லுவோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்றது நமக்கு இங்கே தீர்ப்பு வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எண்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த நான் ஸ்டாண்டர்ட் ஸ்டாம்பிள் ஆர் எனி அதர் லோடர் காம்போனண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து S(C) அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. S(E) அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் ஸ்பெசிமெனுக்கு வந்து S(E) டேஷ் அப்படின்றாங்க. ஸோ இதோட இந்த மதிப்பு K(A), K(B), K(C), K(D) இது பண்ணுறாங்க. Assuming all factors KB, KD are same as the standard specimen unity, KB, KD வந்து இது பண்ணாங்க. The endurance strength of the component is, இப்போ அது 1 ஆக்கிட்டோம் அப்படின்னா KA into SC டேஷ்னு வரும். ஸோ KA into SC டேஷ் அப்படின்றது KA வந்து சைஸ் ஃபேக்டர் அப்படின்வாங்க. KA வந்து சைஸ் ஃபேக்டர், KB வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர், KC வந்து ரிலையபிலிட்டி ஃபேக்டர், KD வந்து லோடிங் ஃபேக்டர் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் என்னென்னா நம்ம சைஸ் ஃபேக்டர் மட்டும் தான் as size increases KA ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா, சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் இங்கே சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கேவோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. கேவோட ரெடியூஸ் ஆச்சுன்னா எண்டூரன்ஸ் லிமிட் ஆஃப் த மெட்டீரியல் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா லாஜிக்காக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்ன்ற மாதிரி தெரியும். ஆனால் வந்து ஃபார்முலா வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது புலப்படும். ஸோ வந்து ஃபார்முலா வைஸ் பார்க்கணும், இந்த நம்ம திங்கிங்கே வந்து ஃபார்முலா வைஸ் பார்க்கணும் அப்படின்றது. இந்த மூணுமே ஒன்றாக்கிடுறாங்க. ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ endurance limit of the non-standardized specimen equal to endurance limit of the standardized specimen into size factor, surface finish factor, reliability factor, loading factor அப்படின்னு தெரியணும். இந்த ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போய் உட்காரணும். அப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்றாயிடுறாங்க அப்படின்னு நினைக்கணும். அப்புறம் இவன் வந்து சைஸ் அதிகமானால் KA குறைவான்றத புரிதல் இருந்தால் மட்டும்தான், சைஸ் அதிகமானால் KA குறைவான்ற புரிதல் இருந்தால் தான் எண்டூரன்ஸ் வந்து லிமிட் வந்து குறையுன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா SN கர்வ். அந்த டயக்ராம் சார்ட்டில் வந்து டிசைனில் SN கர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ SN கர்வ் வந்து என்ன இது பண்ணுது, SN டயக்ராம் கூட சொல்லுவாங்க. ஃபார் ஸ்டீல் பிகம்ஸ் அசிம்டோட்டிக் நியர்லி அட், எங்கே வந்து அசிம்டோட்டிக்காக ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. எப்போ வந்து SN கர்வ் வந்து ஃபார் ஸ்டீல் பிகம் அசிம்டோட்டிக் ஒரு சிமெட்ரிக்கலாக மாறும் நியர்லி அட் அப்படின்றாங்க. பை ஜாயினிங் த S ultimate at 1000 cycles and SC at the 10⁻⁶ cycle by a straight line. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு ஜாயின் பண்ணுறோம். இப்போ SU-யும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ SU இங்கே இருக்குது, SC இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இது லேன் கர்வ் தான். லேன் ஆஃப் S by லேன் ஆஃப் N அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது we will get this diagram for variable load. இப்போ லேன் ஆஃப் S லேன் ஆஃப் N தான். by a straight line on a லேன் S லேன் N graph we will get this SN diagram for variable load. இப்போ SN diagram எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்டிமேட் இதையும் வந்து
என்டியூரன்ஸும் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணும்போது கிடைக்குது அப்படின்றது தான் வந்து இந்த எஸ்என் கர்வோட இது. ஸோ இங்கே நமக்கு என்னென்னா ஒரு 10⁶ சைக்கிளில் தான் வந்து அசிம்ப்டோட்டிக்காக மாறும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சோம். ஏன் வந்து 1 மில்லியன் சைக்கிள் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த எஸ்என் கர்வ் வந்து 1 மில்லியன் சைக்கிள் தான் அசிம்ப்டோட்டிக்காக மாறும் அப்படின்றது கேள்வி. இங்கே கேள்வி வந்து எப்போ வந்து அசிம்ப்டோட்டிக் மாறும்? 1 மில்லியன் சைக்கிளில் மாறும். அதனால தான் நம்ம வந்து அந்த 1 மில்லியன் சைக்கிளை வந்து என்டியூரன்ஸ் லிமிட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் இதுதான். இப்போ நம்ம இது எஸ்என் டயக்ராம் எப்படி உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 0.9 SUT at 1000 cycles, அதை வந்து SC at the 10⁻⁶ cycles. ஸோ இதான் வந்து SC at the ln of SC at the 10⁻⁶ cycle. இது 0.9 SU கனெக்ட் பண்ணால் we will get the straight line. எங்கே ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும்? லேனியன் கிராஃபில் கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ அதுதான் அந்த டயக்ராம் பேர் தான் எஸ்என் டயக்ராம் ஃபார் வேரியபிள் லோட். எஸ்என் டயக்ராம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வேரியபிள் லோடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே என்ன இதுனா 10⁻⁶ சைக்கிள்ன்றது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெட்டிக் த ஃபெயிலியர் தட் ஹேப்பன் டு சைக்கிளிக் லோடிங். சைக்கிளிக் லோடிங்னால என்ன ஃபெயிலியர் வரும் அப்படின்றது. ஸ்டாட்டிக் லோடிங்னால வருது ஸ்டாட்டிக் ஃபெயிலியர், ஷியர் லோடிங்னால வருது ஷியர் ஃபெயிலியர், ஹை டெம்பரேச்சர்னால வருது க்ரீப் ஃபெயிலியர். ஸோ சைக்கிளிக் லோடிங்னால வருது ஃபெட்டிக் ஃபெயிலியர். ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்ன ஸ்டாட்டிக் லோடு ஸ்டாட்டிக் ஃபெயிலியர், ஷியர் லோடு ஷியர் ஃபெயிலியர், ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷன் க்ரீப் ஃபெயிலியர், சைக்கிளிக் லோடு ஃபெட்டிக் ஃபெயிலியர். ஸோ அதுதான் இது. த ஃபெயிலியர் தட் ஹேப்பன் டியூ டு த சைக்கிளிக் லோடிங் இஸ் கால்ட் அஸ் ஃபெட்டிக் ஃபெயிலியர். நம்ம என்ன பார்க்க போறோம்? which of the following is given by the SN curve of carbon steel அப்படின்னு கேட்குறாங்க. SN curve of carbon steel வந்து என்ன அல்டிமேட் ஸ்ட்ரென்த் கொடுக்குமா, yield ஸ்ட்ரென்த் கொடுக்குமா, டஃப்னஸ் கொடுக்குமா, ஃபெட்டிக் லிமிட் கொடுக்குமானா SN curve consist of ultimate strength and the life of the material. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் லைஃபும் இருக்குன்னு இஸ் drawn by using number of revolution of cyclic loading on material to determine it fatigue limit. இந்த fatigue limit வந்து always less than ultimate strength-ஆக இருக்கும். ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஃபெட்டிக் லிமிட் தான் கொடுக்கும். ஃபெட்டிக் லிமிட்ன்றது ரிப்பீட்டட் ரிவர்சல் லோடு இல்லை சைக்ளிக் லோடு கொடுக்கும்போது நம்ம கிடைக்கிறது தான் ஃபெட்டிக் லிமிட்டு. ஸோ அந்த எபிலிட்டியை கொடுக்கறது தான் வந்து எஸ்என் கர்வோட வேலை. எஸ்என் கர்வை நம்ம டயக்ராம் வரைஞ்சப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா ஃபெட்டிக் லிமிட் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். வேரியபிள் லோடிங்கில் முக்கியமான விஷயம் இது. டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் ஸ்ட்ரெஸ், கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ், ஆல்டர்னேட்டிங் ஸ்ட்ரெஸ், ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 4த்துக்கும் வந்து பேசிக்காக நம்ம ஒரு புரிதல் வந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து மேக்னிடியூட், டைரக்ஷன் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். ஸோ மேக்னிடியூட் வேரி ஆகி டைரக்ஷன் ஃபிக்ஸ்டாக இருந்தால் அது ஃப்ளக்சுவேட்டிங் ஸ்ட்ரெஸ், டைரக்ஷன் ஃபிக்ஸ்டாக இருந்தால் அது ஃப்ளக்சுவேட்டிங் ஸ்ட்ரெஸ். கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ்னால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், டைரக்ஷன் வேரி ஆகும். இது கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ். அப்புறம் ஆல்டர்னேட்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேக்னிடியூடும் வேரி ஆகும், டைரக்ஷனும் வேரி ஆகும். ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் 0 to மேக்ஸிமம். நமக்கு ஆரம்பிக்கிறது வந்து இந்த லோயர் மோஸ்ட் சிக்மா மினிமம் வந்து 0வாக இருக்கும். சிக்மா மினிமம் வந்து 0வாக இருக்கும். இங்கே சிக்மா மீன் 0, இங்கே சிக்மா மினிமம் 0. இது 0லேருந்து 0 to மேக்ஸிமம். இதில் அது மேக்னிடியூடாக இதுவான்றது கிடையாது. இது 0 to மேக்ஸிமம் மாறும். 0 to மேக்ஸிமம் மாறும்போது மினிமம் வந்து 0வாக இருக்கும் அப்படின்றது புரிஞ்சிக்கலாம். இங்கே கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் மீன் வந்து 0வாக இருக்கும்ன்றது புரிஞ்சிக்கணும். ஸோ இதான் வந்து நம்ம இந்த 4 ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து திரும்ப யோசிச்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலாக சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம புரிஞ்சிக்கணும். இதில் வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கன்ஃபார்மாக விக்கெட் எடுத்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் இதுவாகும். ஸோ மேக்னிடியூட் வேரியானா ஃப்ளக்சுவேட்டிங் ஸ்ட்ரெஸ், டைரக்ஷன் வேரியானா கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ், ரெண்டுமே வேரி ஆகிறது தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ்னால் மினிமம் வந்து 0வாக இருந்தால் ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ். அதுக்கு டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்றது இந்த டயக்ராமேட்டிக் சார்ட்டில் நம்ம வரைஞ்சி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டீல் வந்து சப்ஜெக்ட் டு ஃபெட்டிக் லோடிங் சொல்லிட்டாங்க. த ரேஷியோ ஆஃப் என்டியூரன்ஸ் லிமிட் டு த அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த். என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் பை அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் இது எவ்வளோ வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எக்ஸாக்டாக வந்து 0.55 வரும். இங்கே 0.55 ஆப்ஷன் இல்லை, 0.5 தான் ஆப்ஷன் இருக்குது.
ஸோ 0.5, 0.35, 0.65, 0.20. ஸோ இந்த ரேஷியோ வந்து 0.55. நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர், நியர்பை ஆன்சர் வந்து 0.5 இருக்குது. எண்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு 0.5 டைம்ஸ் ஆஃப் அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஸோ எப்பவுமே ரிலேஷன் சார்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிலேஷன் வந்து ஏதோ 2 வேரியபிள் வந்து எப்படி தொடர்புடையதுன்னு சொன்னால் அது ரிலேஷன் சார்ட்டு. ஸோ ரிலேஷன் சார்ட்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு சப்ஜெக்ட் வைஸ் வந்து எத்தனை ரிலேஷன் சார்ட் வந்து நம்ம எத்தனை ரிலேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு கற்றுக்கிட்டாலே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்கலாம், மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். மீன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். மீன் ஸ்ட்ரெஸ்னால் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸையும் மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸையும் கூட்டி 2ஆல் வகுத்தா அது மீன் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ் ஆம்ப்ளிடியூட்னா சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மீன் பை 2 போட்டோன்னா அது ஸ்ட்ரெஸ் ஆம்ப்ளிடியூட் சொல்லுவாங்க. மீன் ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மா சஃபிக்ஸ் எம் நோட்டேட் பண்ணுவாங்க, சிக்மா சஃபிக்ஸ் ஏ அது ஸ்ட்ரெஸ் ஆம்ப்ளிடியூட் நோட்டேட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ் ரேஞ்ச் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆம்ப்ளிடியூட் தான் ஸ்ட்ரெஸ் ரேஞ்சு. சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மீன் அப்படி போட்டால் அது வந்து சிக்மா ஸ்ட்ரெஸ் ரேஞ்ச் அப்படி சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் ரேஷியோனா மேக்ஸிமமுக்கும் மினிமமுக்கும் உள்ள ரேஷியோ தான் ஸ்ட்ரெஸ் ரேஞ்ச் அப்படின்வாங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடைப்பட்ட ரேஷியோ தான் ஸ்ட்ரெஸ் ரேஞ்ச் சொல்லுவாங்க. ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் மீன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடைப்பட்ட ரேஷியோ வந்து நமக்கு ஆம்ப்ளிடியூட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கொஸ்டின் பார்க்க போகிறோம். அலோவபிள் ஸ்ட்ரெஸ் இன் டக்டைல் மெட்டீரியல் இஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அலோவபிள் ஸ்ட்ரெஸ் இன் டக்டைல் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியா. பட் நம்ம கொடுத்துருக்க டக்டைல் மெட்டீரியல்ன்றதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். டக்டைல் மெட்டீரியல்னா ஈல்டு ஸ்ட்ரென்த் தான் வரும். ஈல்டு ஸ்ட்ரென்த் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி தான் டக்டைல் மெட்டீரியலோட அலோவபிள் ஸ்ட்ரெஸ். ஃப்ராக்சர் ஸ்ட்ரென்த் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, எலாஸ்டிக் ஸ்ட்ரென்த் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியா நம்ம கேட்குறாங்க. டக்டைல் மெட்டீரியலுக்கு அலோவபிள் ஸ்ட்ரெஸ் வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. பிரிட்டில் மெட்டீரியலுக்கு அலோவபிள் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. பிரிட்டில்னா நமக்கு அல்டிமேட் வரும், டக்டைல்னா நமக்கு ஈல்டு வரும். டக்டைல்னா ஈல்டு வரும், பிரிட்டில்னா நமக்கு அல்டிமேட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா முன்னாடியே பார்த்தோம், லோக்கலைசேஷன் ஆஃப் ஹை ஸ்ட்ரெஸ் தான் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்னு பார்த்தோம். பிகாஸ் ஆஃப் த இர்ரெகுலரிட்டி ப்ரெசென்ட் இன் த காம்பனன்ட் அண்ட் அப்ரூப்ட் சேஞ்ச் இன் கிராஸ் செக்ஷன் மாறினாலோ இல்லை ஏதாச்சும் இர்ரெகுலரிட்டி இருந்தாலோ அதனால் ஏற்படுற லோக்கலைஸ்டு ஹை ஸ்ட்ரெஸ் ஏரியா தான் வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு எலிப்டிக்கல் இது இருந்ததுன்னா செமி எலிப்டிக்கல் மேஜர் ஆக்சிஸ் ஏ அப்படின்னா செமி எலிப்டிக்கல் மைனர் ஆக்சிஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1 + 2a by b. இது வந்து எலிப்டிக்கல் கிராஸ் செக்ஷனுக்கு. எலிப்டிக்கல் கிராஸ் செக்ஷன் நடுவில் இருந்தால் ஏ வந்து செமி மேஜர் ஆக்சிஸ், பி வந்து செமி மைனர் ஆக்சிஸ். அதே சர்க்குலர் ஓல் இருந்ததுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏவும் பியும் வந்து டிக்கு ஈக்குவல் ஆகிடும். அப்போ ஏ பை பி வந்து அடிபட்டு போயிடும். அப்போ 1 + 2 3. இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் திரும்ப இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் பை சிக்மா நாட் நாமினல் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பை நாமினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அதுவும் கேட்டிருக்காங்க. இந்த இதில் இருக்க 4 விஷயம் இருக்குது. இந்த இதில் வந்து 4 விஷயம் இருக்குது. 4 விஷயம் வந்து ஃபஸ்ட்டு லோக்கலைசேஷன் ஆஃப் ஹை ஸ்ட்ரெஸ் அப்படின்றது தெரியுது. டியூ டு அப்ரப்ட் சேஞ்ச் இன் கிராஸ் செக்ஷன் ஆர் irregularity present in the component. ரெண்டாவது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பை நாமினல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா இருக்குது. மூணாவது ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் ஃபார் எலிப்டிக்கல் கிராஸ் செக்ஷன், எலிப்டிக்கல் டிஸ்கன்டினியூட்டி இருந்தால் 1 + 2a by b. இதே வந்து சர்க்குலராக இருந்தால் 3. இப்போ விச் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா பேரபோலிக் கர்வ் ஜாயினிங் என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆன் த ஆர்டினேட்னா யார் அப்படின்னா இவன் தான் ஆர்டினேட். இவன் வந்து அப்சிசே சொல்லுவோம். அப்சிசே ஆர்டினேட்டில் வந்து என்டியூரன்ஸும் அதுக்கப்புறம் அப்சிசேல அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தும் இருந்தால் அதில் என்டியூரன்ஸு அதில் அப்சிசேல இது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கெர்பர் லைன் அப்படின்றாங்க ஆர்டினேட். ஸோ ஆர்டினேட்டில் இப்போ கெர்பர் லைனில் பார்த்தீங்கன்னா கெர்பர் போல் வந்து அல்டிமேட்டுக்கும் என்டியூரன்ஸுக்கும் தான் வரைகிறாங்க அப்படின்றது தெரியும். அல்டிமேட்டுக்கும் என்டியூரன்ஸுக்கும் வரைகிறாங்க. ஃபார்முலா வந்து இதுதான். பேரபோலான்றனால சிக்மா எம் சஃபிக்ஸ் என் எஸ் சஃபிக்ஸ் யூடி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஏ சஃபிக்ஸ் என் இன்டி என் சஃபிக்ஸ் என்ல என்னன்றது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டிவைட் பை சிக்மா இ ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா கெர்பர் பேரபோலாக்கான இது. ஸோ இது வந்து கெர்பர் பேரபோலா வரும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ அந்த கெர்பர் பேரபோலா தான் வந்து கெர்பர் லைன் அப்படின்றாங்க. இது யூஸ்வலாக கெர்பர் வந்து பேரபோலா. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கெர்பர் லைன். அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் எஸ்சி அட் த ஆர்டினேட் அண்ட் எஸ்ஒய்டி அட் அப்சிசே. ஸோ இங்கே வந்து எஸ்சியும் இங்கே எஸ்ஒய்டியும் சேர்த்தா அது வந்து
இட் இஸ் கால் சோடர்பர்க் லைன். சோடர்பர்க் லைன் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்மா எம் பை எஸ்ஒய்டி சிக்மா ஏ எஸ்சி சிக்மா இ. இந்த சிக்மா இ தான் வந்து எஸ்இ அப்படின்னு நான் சொல்கிறேன். அது சிக்மா இன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி போட்டால் பிரச்சனை இல்லை. ஸோ சோடர்பர்க் லைனுக்கு வந்து என்டியூரன்ஸுக்கும் ஈல்டுக்கும் தொடர்புபடுத்துகிறோம் சோடர்பர்க். என்டியூரன்ஸுக்கும் ஈல்டுக்கும் தொடர்புபடுத்துகிறோம் சோடர்பர்க். தேர்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் எஸ்சி அண்ட் ஆர்டினேட் எஸ்யூடி. எஸ்இ அதான் என்டியூரன்ஸ். ஸோ சிக்மா இ அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து எஸ்யூடி அல்டிமேட் ஸ்ட்ரென்த். அவனுக்கு அல்டிமேட்டுக்கும் இதுக்கும் பண்ணனா அல்டிமேட்டுக்கு என்டியூரன்ஸ் பண்ணால் அவன் வந்து குட்மேன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லலாம். எ ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் எஸ்ஒய்டி ஆன் த ஆர்டினேட் அண்ட் எஸ்ஒய்டி ஆன் த அப்சிஸ் இஸ் கால் லிமிட் ஆன் ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ். மேலேயும் சிக்மா ஒய்டி எஸ்ஒய்டி கீழேயும் சிக்மா ஒய்டி எஸ்ஒய்டி அப்படின்னா அது லிமிட் ஆன் ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ எல்லா நாலுமே கரெக்டு. இந்த 4 ஃபார்முலா 5 ஃபார்முலா இருக்குது. 5 ஃபார்முலாவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் இங்கே இருக்க 5 லைனுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டுலாம். ஸோ இந்த லைன் இது டயக்ராம் சார்ட்டில் இந்த 5 லைன் இம்பார்ட்டன்ட், இந்த 5 ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இது பண்ணணும். இப்போ இது எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தா கூர்ந்து கவனிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சோடர்பர்க் அப்படின்னா சோடர்பர்க்னா ஈல்டுக்கும் என்டியூரன்ஸும். இங்கே மீன் ஸ்ட்ரெஸ் வருவார், ஆல்டர்னேட் வருவார். மீனோட ஈல்டு, ஆல்டர்னேட் ஸ்ட்ரெஸ்ஸோட என்டியூரன்ஸ். குட்மேன் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டும் என்டியூரன்ஸும். ஸோ மீனோட அல்டிமேட்டு சிக்மா ஏவோட என்டியூரன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேங்கர் லைன் தான் இது. ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் எஸ்ஒய்டி ரெண்டுமே எஸ்ஒய்டி. இவன் ஒய், லேங்கர் வந்து இவனும் ஒய் இவனும் ஒய். அதுக்கப்புறம் கெர்பர் வந்து இவன் அல்டிமேட்டு இவன் என்டியூரன்ஸ். இவர் குட்மேனுக்கும் கெர்பருக்கும் என்ன இதுனா இந்த எண்ணெய் வந்து இங்கே பெருக்கிக்கணும், எண்ணெய் வந்து இங்கே பெருக்கிட்டு ஃபஸ்ட்டு டேம் மட்டும் ஸ்கொயர் போட்டுக்கணும். கெர்பருக்கும் குட்மேனுக்கும் என்ன வச்சுன்னா இது எண்ணெய் இங்கே பெருக்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு டேம் ஸ்கொயர், ரெண்டாவது டேம் வந்து ஸ்கொயர் கிடையாது. அதனால தான் இந்த ஸ்கொயர் இருக்கனால தான் பேரபோலா வருது. பேரபோலா ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் இருக்கனால பேரபோலா வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எலிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்கொயர் போட்டிங்கன்னா எலிப்ஸ் ஏஎஸ்எம்இ எலிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஈல்டுக்கும் என்டியூரன்ஸுக்கும் ஏஎஸ்எம்இ எலிப்ஸ். ஸோ ஏஎஸ்எம்இ எலிப்ஸ் வந்து நமக்கு அதிகமான இடத்துல வந்தது கிடையாது. சோடர்பர்க்கை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டக்டைல் மெட்டீரியலுக்கு உகந்தவன் தான் சோடர்பர்க்கு. டக்டைல் மெட்டீரியல் உகந்தவன் தான் சோடர்பர்க்கு. அதுவும் வந்து சோடர்பர்க் வந்து மிகவும் பாதுகாப்பானவர். மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் தியரி இன் ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சோடர்பர்க் தான். குட்மேனும் கெர்பரும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஜின்னு ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் காமனாக அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காமனான விஷயம் இருக்குது. அது வந்து பிரிட்டில் மெட்டீரியல். குட்மேனும் கெர்பரும் வந்து சூட்டபிள் ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல், சோடர்பர்க் சூட்டபிள் ஃபார் டக்டைல் மெட்டீரியல் அப்படின்றது. இந்த 5 ஃபார்முலா 5ல் வந்து சோடர்பர்க் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபார்முலா, குட்மேன் எப்பாச்சும் ரேர், கெர்பர் எப்பாச்சும் ரேர் தான். ஸோ ஆனால் வந்து சோடர்பர்க் வந்து திரும்ப கேட்பாங்க. சோடர்பர்க்கில் வந்துட்டு ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியும். ஸோ இந்த படம் வரைய தெரியணும். முக்கியமாக வந்து இந்த 2 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் அந்த படம் போடுறாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுவாக இருக்கும். இப்போ குட்மேன் வந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைனாக வந்திருப்பார், அப்புறம் கெர்பர் வந்து பேரபோலா வந்திருப்பார். அவ்வளோதான். 2 பேரும் அதே பாயிண்டில் தான். குட்மேனுக்கும் யூஇ, கெர்பருக்கும் யூஇ. குட்மேன் வந்து லைனு போடுவார், கெர்பர் வந்து பேரபோலா போடுவார். அது வித்தியாசம். 2 பேருமே பிரிட்டில் மெட்டீரியலுக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் ரெண்டுமே ஈல்டாக இருந்தால் லேங்கரு. இங்கே வந்து என்டியூரன்ஸ் இதுவும் வந்து என்டியூரன்ஸோட ஈல்டு போட்டால் அவர் வந்து சோடர்பர்க். ஸோ இந்த படத்தை நம்ம பார்த்த அதே இது தான், அது தான் கேட்டிருக்காங்க. பேரபோலா அப்படின்னா ஒருத்தர் தான் பேரபோலா, கெர்பர் பேரபோலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு சொல்லிடலாம். ஆனால் வந்து என்டியூரன்ஸ் லிமிட் ஜாயினிங் என்டியூரன்ஸ் லிமிட் இன் ஆன் த ஆர்டினேட் இது சிக்மா இ. இந்த ஆக்சிஸ் வந்து இட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஆம்ப்ளிடியூட். இது வந்து மீன் ஸ்ட்ரெஸில் வந்து அல்டிமேட் சிக்மா யூ. ஸோ இதை நேராக கனெக்ட் பண்ணால் அவன் குட்மேனு, ஆனால் வந்து பேரபோலா இது கெர்பர்
பேரபோலா. இவன் குட்மேன் லைன். ரெண்டு பேருக்குமே உள்ள ஒற்றுமை என்ன, ரெண்டு பேருக்கும் பிரிட்டில் மெட்டீரியலுக்கு சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்றது. இப்போ இங்கே கேட்டது வந்து கெர்பர் பேரபோலா. சிக்மா இ ஆன ஆர்டினேட், இதான் ஆர்டினேட், இது ஆப்சிஸே. ஆப்சிஸே இப்போ வந்து நமக்கு எப்படி ஃபார்முலா வரும் அப்படின்னா, இங்கே சிக்மா ஏ பை சிக்மா இ அப்படி வந்துடும். இங்கே சிக்மா எம் பை, ஃபஸ்ட்டு சிக்மா எம் தான் போடணும், தப்பாக போட்டேன். சிக்மா எம் பை சிக்மா எம் பை சிக்மா எம் பை யூ. ஸோ சிக்மா ஏ பை சிக்மா இ போட்டாச்சு. இங்கே இருந்த எண்ணை வந்து, இங்கே இருந்த எண் வந்து 1/n வந்து அங்கே பெருக்கி கூப்பிட்டு வரேன். என்ன ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, இந்த ஃபஸ்ட்டு டேம் மட்டும் ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஸோ இதான் வந்து கெர்பர் பேரபோலாவோட ஃபார்முலா. இப்படி தான் வந்தது. இந்த 1/n வந்து இங்கே இருக்க எண்ணை வந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு டேம் மட்டும் ஸ்கொயர் பண்ணால் பேரபோலா ஆகும். செகண்ட் டேமை அப்படியே வச்சுக்கிறேன், ஸ்கொயர் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் கெர்பர் பேரபோலா வந்தது. ஆனால் இங்கே கேட்டது வந்து ஆர்டினேட்டில் என்டியூரன்ஸும் அதுக்கப்புறம் அப்சிஸில் அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தும் அப்புறம் பேரபோலாவும் இருந்தால் அது பேர், அதான் கெர்பர் லைன் ஆர் கெர்பர் பேரபோலான்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஆர்டினேட்டில் என்டியூரன்ஸும் அப்சிஸில் அல்டிமேட் வந்து லைனாக இருந்தால் அது குட்மேன் லைனாக இருந்தால் அது குட்மேன் லைன். பேரபோலாக்குனால கெர்பர் பேரபோலா. ஸோ இது ஒரு இன்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார் கெட்டவர் அப்படி சொல்லுவார். எப்படி அப்போ கெட்டதுன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணணும், இன்ஜினியர்னா நம்ம வந்து கெட்டது வந்து பாதுகாக்கணும். ஆக்சுவல் லோடில் வந்து ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நாச்சஸ் மூலிமா பண்ணலாம், ரிமூவல் ஆஃப் மெட்டீரியல் மூலிமா பண்ணலாம், ட்ரில்லிங் ஹோல் மூலிமா பண்ணலாம். இது ஆக்சுவல் லோடிங் பண்ணால் செல்லுபடி ஆகும். பெண்டிங்கில் வந்து ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் ரெடியூஸ் பண்ணால் அண்டர் கட்டிங் மூலிமா பண்ணலாம். அகெயின் வந்து ப்ரொவைடிங் நாச்சஸ் மூலிமா பண்ணலாம், ப்ரொவைடிங் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மூலிமா பண்ணலாம். ட்விஸ்டிங்கில் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் ரெடியூஸ் பண்ணால் ட்ரில் ஹோல்ஸ் நியர் த கீவே, இதான் கீவே இருக்குன்னா இங்கே ஒரு ஓட்டை இங்கே ஒரு ஓட்டை போட்டால் ட்விஸ்டிங்கில் ரெடியூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து மெத்தட் டு ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். இப்போ என்னென்னா கேட்டிருக்காங்கன்னா லைன் ஜாயினிங், இது வந்து வேரியபிள் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. வேரியபிள் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் ஆர் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ். இது வந்து மீன் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ். ஸோ மீன் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ், வேரியபிள் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் டு த மீன் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ். மீன் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸில் சிக்மா ஒய்யும், அதுக்கப்புறம் இதில் வேரியபிள் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸில் சிக்மா ஈயும், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற லைனுக்கு பேர் சோடர்பர்க் லைன். இவர் தான் சோடர்பர்க் லைன். இவர் வந்து எதுக்கு உகந்தவர்னா டக்டைல் மெட்டீரியலுக்கு உகந்தவர். அது மட்டும் இல்லாமல் மிகவும் பாதுகாப்பானவர், மோஸ்ட் கன்சர்வேட்டிவ். ஸோ சோடர்பர்க்னா டக்டைல் மெட்டீரியலுக்கு உகந்தது, மிகவும் பாதுகாப்பானவர் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டக்டைல் மெட்டீரியல் அப்படின்றது எங்கே வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த சோடர்பர்கில் வர டியை வந்து நமக்கு பிட்டாக வச்சுக்கணும். சோடர்பர்கில் வர டியை வந்து நம்மளோட டக்டைல் மெட்டீரியலுக்கு பிட்டாக வச்சுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆன்சர் இஸ் சோடர்பர்க் லைன். கெர்பர் லைன் கிடையாது, குட்மேன் லைன் கிடையாது, லேங்கர் லைன் கிடையாது. கெர்பர் லைன்னா வந்து நமக்கு வேரியபிளில் என்ன இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இ தான் வரும். இது இங்கே என்ன வரும்னா மீனில் வந்து யூ வரும். இங்கே குட்மேனும் இ தான் வருவான், இங்கே யூ வருவான். இவன் பேரபோலாவாக இருப்பான், இவன் லைனாக இருப்பான். லேங்கர்னா ஈல்டுக்கும் இருப்பான் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்கும்போதும் யூ ஹவ் டு ரீகால் த திங்ஸ். இப்போ என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த்னா என்னென்னு பார்க்க போகிறோம். என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த்னா இட் இஸ் அ மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் அப்படின்றாங்க. என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த்னா இட் இஸ் அ மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஏன் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் சொல்கிறாங்க அப்படின்னா, என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து எங்கே வரும்னா ஆம்ப்ளிடியூட் ஆக்சிஸில் வரும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட்ன்ற வார்த்தை வருது. மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கம்ப்ளீட்லி ரிவர்சல் ஸ்ட்ரெஸ் தட் த ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிமன் கேன் சஸ்டைன் ஃபார் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வித்தவுட் ஃபெட்டிக் ஃபெயிலியர். ஃபெட்டிக் ஃபெயிலியர் ஆகாமல் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் சைக்கிள். அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் சைக்கிள்னா மில்லியன் சைக்கிள் அப்படி சொல்கிறோம். ஸோ சிக்மா இ ஈக்குவல் டு கே சஃபிக்ஸ் ஏ, கே சஃபிக்ஸ் பி, கே சஃபிக்ஸ் சி, கே சஃபிக்ஸ் டி,
சிக்மா இ ஸ்டார் அப்படின்றது சொல்கிறோம். இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிமனுக்கு சிக்மா இ கண்டுபிடிச்சிடுறோம். சிக்மா இ கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்து கேபி தான் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் நம்ம பழைய ஞாபகம் வச்சுருந்தோம். ஸோ அவனை சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டராக வச்சுப்போம். கேஏ வந்து சைஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேசி வந்து ரிலையபிலிட்டி ஃபேக்டர், கேடி வந்து லோடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னோம். இப்போ சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் எதை குறிக்குதுன்னா ரஃப்னஸ் அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு குறிக்குது. ஸோ என்னென்னா கேபி வந்து கம்மியாக இருந்தால் ரஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த வேல்யூ வந்து கம்மியாக இருந்தால் ரஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா என்டியூரன்ஸும் வந்து கம்மியாகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ரஃப்னஸ் அதிகமாக இருந்தால் இந்த ஆக்சுவல் என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். அதே போல் கேஏ வந்து சைஸ் ஃபேக்டரை குறிக்குது. சைஸ் அதிகமாக இருந்தால் என்னென்னா மோர் கிராக் ப்ராபகேட் ஆகுன்றது குறிக்குது. மோர் கிராக்னா இப்போ ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் குறையும், அது மட்டும் இல்லாமல் என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த்தும் குறையும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். The endurance limit of a material with finished surface in comparison to rough surface. In comparison to the rough surface. ஸோ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப் சர்ஃபேஸை விட ஃபினிஷ் சர்ஃபேஸ்க்கு வந்து என்டியூரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது தகவல். ஸோ மோரா லெஸ்ஸாக சேமாக அன்பிரடிக்டபிளாக கேட்குறாங்க. மோர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் டஸ் நாட் இன்க்ரீஸ் பை. ஸோ ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து எதனால் இன்க்ரீஸ் பண்ணாது? இது நாட் கொஸ்டின். நாட் வந்தாலே வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் முழிச்சிட்டு ஆன்சர் பண்ணணும் தெளிவாக. 3 கரெக்ட் ஆன்சர் இருக்கும். ஃபைன் கிரெயின் சைஸ் பண்ணால் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், ஷார்ட் பீனிங் பண்ணால் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், கிரைண்டிங் பண்ணால் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், லேப்பிங் பண்ணால் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் டீகார்பனைசேஷன் பண்ணால் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். டீகார்பனைசேஷன் என்னென்னா ஒரு சேம்பரில் ஒரு கார்பன் இது உள்ள சேம்பரில் நம்ம இதுவை போட்டுட்டு நம்ம ப்ராடக்டை உள்ளே வச்சுட்டு அதை சுற்றிலும் கார்பன் பார்ட்டிகல்ஸ் அப்படி வச்சோன்னா அப்புறம் டெம்பரேச்சரை ஹீட் பண்ணோன்னா டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா அந்த கார்பன் வந்து உள்ளே போய் அப்படியே மெல்ல ஊடுருவும். அந்த சர்ஃபேஸில் வந்து அப்படியே கார்பன் வந்து உள்ளே ஊடுருவி அதோட இது வந்து இது பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகுனா அதோட ஸ்ட்ரென்த் வந்து லாஸ் ஆகும் அப்படின்றாங்க. அந்த கார்பன் ஊடுறதுனால ஸ்ட்ரென்த் வந்து இதுவாகாது, ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகாது, ஸ்ட்ரென்த் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் டீகார்பனேஷன் இஸ் ஆட் மேன் அவுட். The process which does not improve the fatigue strength of the material, ஷார்ட் பீனிங் அதுதான். பாலிஷிங் பண்ணால் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், கோல்ட் ரோலிங் பண்ணால் இதுவாகும், எலக்ட்ரோபிளாட்டிங்கில் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகாது அப்படின்றாங்க. ஸோ ஷார்ட் பீனிங்னா என்னென்னா, ஷார்ட் பீனிங்னா அந்த சர்ஃபேஸ் மேலே டாட் அப்படி இது பண்ணுறதான், இந்த அம்மி குத்துறது அப்படி சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா நம்ம ரொப்புக்கல் ஹாட்டுக்கல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மி குத்துறதுன்னு கத்திட்டு வருவாங்க. அப்போ டாட்டா போட்டால் என்ன ஆகுனா சர்ஃபேஸில் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுறதுனால அதோட ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அந்த மாதிரி பண்ணுற ப்ராசஸ் தான் ஷார்ட் பீனிங். இப்போ ஷார்ட் பீனிங்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காம்பவுண்ட் இருக்கும், நம்ம காம்பவுண்ட் மேலே பால்ஸ் வந்து டங்குன்னு அது உள்ளே வச்சா அந்த இது மேலே வந்து அது பட்டு அந்த சர்ஃபேஸ் மேலே ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் உருவாக்க தான் ஷார்ட் பீனிங். உள்ள ஒரு சேம்பரில் வெறும் பால்ஸாக வந்து டப்னு அடிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 ப்ராசஸ்லையும் வந்து ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், எலக்ட்ரோபிளாட்டிங்கில் இம்ப்ரூவ் ஆகாதுன்றாங்க. நாச் சென்சிட்டிவிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான். அதை செல்லமாக வந்து Q அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம், ஸ்மால் Q. அது இப்படி சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் இன் ஃபெட்டிக் ஓவர் நாமினல். அதாவது கேஎஃப்ன்றது ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், இது கேடின்றது தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், இல்லை ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் கூட சொல்லலாம். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். அப்போ இன்க்ரீஸ் இன் ஃபெட்டிக் ஓவர் நாமினல் டு த டாப் இன்க்ரீஸ் இன் ஸ்டாட்டிக் ஓவர் நாமினல், அதுதான் வந்து நாச் சென்சிட்டிவிட்டி. இப்போ அது வந்து Q வந்து Q = KF-1/KT-1 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Q 0வாக இருந்தால் நாச் வந்து நாட் சென்சிட்டிவ் டு ஃபெட்டிக்னு அர்த்தம். Q 0வாக இருந்தால் நாட் சென்சிட்டிவ் ஃபெட்டிக். அப்போ Q 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்போ KF=1 வரும். Q 1ஆக இருந்தால் நாச் இஸ் ஃபுல்லி சென்சிட்டிவ் அப்படின்றது அர்த்தம். 1 போட்டிங்கன்னா KF=KTன்னு வரும். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா Q 1 அப்படின்னா KF=KT வரும். இங்கே KF=1 வரும். நாச் இஸ் நாட் சென்சிட்டிவ்னா Q 0, நாச் இஸ் ஃபுல்லி சென்சிட்டிவ்னா 1. Qவோட மதிப்பு 0லேருந்து 1 வரை. இது சூப்பரான கொஸ்டின். விச் டைப் ஆஃப் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் இம்ப்ரூவ் த ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்குறாங்க. யூனிஆக்சியல் டென்சில் ஸ்ட்ரென்த்தா, பைஆக்சியல் டென்சில் ஸ்ட்ரென்த்தா, ட்ரைஆக்சியல் டென்சில் ஸ்ட்ரென்த்தா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ மூணுத்துலேருந்து ஆட் மேன் அவுட் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இங்கே வந்து நமக்கு ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ன்றதே கம்ப்ரசிவ் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் தான். ஷார்ட் பீனிங்கில் உருவாகிறது என்னென்னா கம்ப்ரசிவ் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ரசிவ் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் மூலிமா தான் நமக்கு ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி.
அடுத்தது the failure of material under varying load after a number of cycles such a load known as என்ன மாதிரி ஃபெயிலியர் வரும் வேரியபிள் லோடுனா என்ன ஃபெயிலியர் டக்டைல் ஃபெயிலியர் வருமா பிரிட்டில் ஃபெயிலியர் வருமா இம்பாக்ட் ஃபெயிலியர் வருமா ஃபெட்டிக் ஃபெயிலியர் வருமா நமக்கு வேரியபிள் லோட்னாலே ஃபெட்டிக் ஃபெயிலியர் தான் ஒரு சாதாரண கொஸ்டின் தான் இதில் ரொம்ப அதிகமாக யோசிக்க வேண்டியதில்லை இந்த ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மைல்டு ஸ்டீல் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்கு சண்டை விட்டால் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் ஃபெட்டிக்ஸ் இது வந்து டிஆர்பி கொஸ்டின் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த்தை விட கம்மியாக இருக்கும் அப்படின்றது தகவல் ஸோ லோயர் தன் ஈல்டு ஸ்ட்ரென்த் தான் ஆன்சர் மோர் தன் ஈல்டு ஸ்ட்ரென்த் கிடையாது மோர் தன் டென்சில் ஸ்ட்ரென்த்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ அதனால் இந்த ரெண்டு ஆப்ஷன் விட்டுலாம் மோரா லெஸரான்னு பார்க்கும்போது தம்பிடா அப்படின்னுவோம் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த்து கிட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தம்பிடா அப்படின்னுவோம் ஈல்டு ஸ்ட்ரென்த்து அண்ணன்டா அப்படின்னுவோம் ஸோ இந்த மூணுமே முக்கியமான விஷயங்கள் நாச் சென்சிட்டிவிட்டி எப்படி எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூனா 0லேருந்து 10 0.1லேருந்து 100 1லேருந்து 100 0லேருந்து 1 0லேருந்து 0.1 இது ஆல்ரெடி பார்த்தோம் லோயஸ்ட் நாச் சென்சிட்டியோட வேல்யூ வந்து 0 ஹையஸ்ட் நாச் சென்சிட்டியோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு பார்த்தோம் அது இல்லாமல் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலும் பார்த்தோம் அடுத்தது இந்த தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் வந்து 0.4ம் ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் வந்து 0.6ம் இருந்தால் எப்படி வரும் அப்படின்னா இப்போ நமக்கு Q வந்து ஃபார்முலா வந்து ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் -1 தியரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் -1 ஸோ வந்து ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் வந்து 0.6 இருக்குது 0.6 1 மைனஸ் 0.6னா -0.4 வரும் இது 0.4 இருக்குது -0.6 வரும் அப்போ -6 கேன்சல் வரும் 2/3 இஸ் த ஆன்சர் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபார் எ கிவன் மெட்டீரியல் தி ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் இஸ் 2 அண்ட் நாச் சென்சிட்டிவிட்டி 0.1 சொல்லிட்டாங்க ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னாங்க அப்போ வந்து ஃபார்முலா என்னென்னா Q = KF - 1 KT - 1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 0.1 = KF - 1 KT வந்து 2 -1 1 ஆகிடும் 1 இன்ட்டு அப்போ KF = 1.1 கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் இப்போ ஷார்ட் டைம் ஃபெட்டிக் லைஃப் டெஸ்டிங் நம்ம பார்க்குறது ஃபுல்லாக லாங் டைம் ஃபெட்டிக் லைஃப் டெஸ்டிங் தான் பார்த்துருக்கோம் அது வந்து என்னென்னா சோடர்பர்க் ஈக்குவேஷன் குட்மேன் ஈக்குவேஷன் கெர்பர் ஈக்குவேஷன்லாம் வந்து லாங் டைம் ஃபெட்டிக் டெஸ்டிங் பார்த்தோம் இப்போ ஷார்ட் டைம் ஃபெட்டிக் டெஸ்டிங் கேட்டிருக்கான் ஷார்ட் டைம் ஃபெட்டிக் டெஸ்டிங் இது வரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு பார்த்தா ஆட்மேன் அவுட் மைனர் ஈக்குவேஷன் தான் வந்து ஷார்ட் டைம் ஃபெட்டிக் டெஸ்டிங்க்கு வந்து யூஸ் ஆகுது அப்புறம் அடுத்த கேள்வி சூப்பரான கேள்வி விச் ஆர் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஜென்ரலி எக்ஸிபிட் பை பிரிட்டில் மெட்டீரியல் பிரிட்டில் மெட்டீரியல்னால் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா கண்ணாடி பிரிட்டில் மெட்டீரியல் தான் கேஸ்ட் அயர்ன் பிரிட்டில் மெட்டீரியல் தான் கண்ணாடியை ஓங்கி அடிச்சிங்கன்னா உடஞ்சிரும் கேஸ்ட் அயர்னை ஓங்கி சுற்றியில் தட்டினீங்கன்னா உடஞ்சிரும் அப்போ ஐ இம்பாக்ட் ஸ்ட்ரென்த்ன்றது போய் பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வந்து இம்பாக்ட் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும் இம்பாக்ட் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும் அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவுட் ஆகிடுது அல்டிமேட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து அதிகம் உண்மைதான் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்தை விட கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த் அதிகம் அதாவது கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த்தை விட டென்சைல் ஸ்ட்ரென்த்தை விட கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த் அதிகம்ன்றது உண்மை குட் ஃப்ராக்சர் டஃப்னஸ்ன்றது போய் ஃப்ராக்சர் டஃப்னஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் டஃப்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ ஆல் ஆஃப் த அபோவ் வரவே வராது அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் காம்பனண்ட் மேட் அப் ஆஃப் டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க கன்சிடர் த இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா ஃபார் ஏ காம்பனண்ட் மேட் ஆஃப் டக்டைல் மெட்டீரியல் ஃபெயிலியர் கிரைட்டீரியா எதை பொறுத்தது அப்படின்னாங்க என்டியூரன்ஸ் லிமிட் இஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் ஃபெட்டிக் லிமிட் இஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் ஈல்டு ஸ்ட்ரெஸ் இஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்றாங்க ஸோ டக்டைல் மெட்டீரியலுக்கு என்டியூரன்ஸ் ஃபெட்டிக்கு அதுக்கப்புறம் ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க இந்த ஃபெயிலியர் கிரைட்டீரியன் பார்த்திங்கன்னா டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து நம்ம சோடர்பர்கில் போடும்போது இங்கே வந்து என்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த்தும் இங்கே ஈல்டு தான் போடுவோம் ஸோ நியாயப்படி பார்த்திங்கன்னா வந்து 1 and 3 வரலாம் ஸோ 1 and 3 இஸ் த ஆன்சர் ஃபெட்டிக் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஃபெட்டிக்ன்றது தனியாக வந்து இது பண்ண மாட்டோம் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ டக்டைல் மெட்டீரியலுக்கு என்டியூரன்ஸ் லிமிட் இஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் ஈல்டு ஸ்ட்ரெஸ் இஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் ஃபெட்டிக் வந்து டக்டைலுக்கு எங்கே வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் காம்பனண்ட் மேட் ஆஃப் டக்டைல் மெட்டீரியலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா என்டியூரன்ஸ் லிமிட்ன்றது இட் இஸ் அ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் உச்சபட்ச மதிப்புன்னு சொல்கிறாங்க ஃபெட்டிக்ன்றது வந்து ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்கும்போது அதை வந்து ஃபெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்றது எக்ஸ்டர்னல் ஃப்ளோஸ் ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்கும்போது வர்றது இது ஸோ 1 to 3 ஆப்ஷன் 1 to 3 இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம் பி கிடையாது டி இந்த கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின் ஏன் சூப்பரான கொஸ்டின் ஏரியா ஆஃப் ஃபெட்டிக் ஃபெயிலியர் இன் எ பார்ட் மேபி
ஒரு ஃபெட்டிக் ஃபெயிலியர் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக யோசிச்சா இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பேர். ரீஜன் ஹேவிங் த ஸ்லோ க்ரோத், கிராக் க்ரோத் வந்து, ஸோ நம்ம கிராக்கோட க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரீஜன் ஹேவிங் ஸ்லோ கிராக் க்ரோத் இருந்தால் அங்கே எப்படி இருக்கும், அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், கிராக் க்ரோத் எப்படி இருக்கும், அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படி தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கிராக் க்ரோத் ஸ்லோவாக இருக்கும்போது இங்கே வந்து அப்பியரன்ஸ் வந்து ஃபைன் ஃபைப்ரஸாக இருக்கும். இங்கே கிராக் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். ரீஜன் ஆஃப் சடன் ஃப்ராக்சர், கிராக் க்ரோத் வந்து சடன் ஃப்ராக்சர், ரீஜன் ஆஃப் சடன் ஃப்ராக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா கோர்ஸ், இந்த ஃபாஸ்ட்டுக்கு போல சடன் ஃப்ராக்சர் அப்படின்றாங்க. கோர்ஸாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் கிரானுலர் அப்படின்றது. ஸோ இது நம்ம சிம்பு ஸ்டைல் ஆஃப் நோட்ஸ் மேக்கிங். ஸோ 1 and 3 is the answer. ஆப்ஷன் டி. இப்போ ரிவர்சல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் இந்த கேள்வியை சால்வ் பண்ணுது. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் த மெஷின் ஃபார் சப்ஜெக்ட் டு ரிவர்சல் ஸ்ட்ரெஸ். ரிவர்சல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னா சிக்மா மீன் கண்டுபிடிக்கும் போது சிக்மா மேக்ஸ் ப்ளஸ் சிக்மா மின் டிவைட் பை 2 அப்படின்னா மேக்ஸும் மினிமமும் வந்து சிக்மாவாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் டு, அப்போ மீன் ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆகிடும். ஸோ கண்டிப்பாக மீன் ஸ்ட்ரெஸ் இருக்க ஆப்ஷன் வராது. ஸோ அல்டிமேட் சென்சிட்டிவ் ஸ்ட்ரெஸ் டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இதுவும் வராது. ஈல்ட் ஸ்ட்ரெஸ் டு என்டியூரன்ஸ் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து இட் இஸ் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் த மெஷின் பார்ட் சப்ஜெக்டட் டு ரிவர்சல் ஸ்ட்ரெஸ். ரிவர்சல் ஸ்ட்ரெஸ்னால் சிக்மா மீன் ஈக்குவல் டு 0 அப்படின்றது புரியணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்கன்னா சிக்மா மீன் பை சிக்மா ஈல்ட் ப்ளஸ் சிக்மா ஆம்ப்ளிடியூட் பை சிக்மா என்டியூரன்ஸ். ஸோ இந்த என்ன இங்கே வந்தால் என்டியூரன்ஸ் பை ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் இது கேன்சல் ஆகிடும். என்டியூரன்ஸ் பை ஆம்ப்ளிடியூட் இந்த ஃபார்முலா மூலிமா தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற கொஸ்டின். ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ்னால் சிக்மா மீன் 0 அப்படின்னு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுங்க. காச்சும் சிக்மா மீன் ரிவர்ஸ் ஸ்ட்ரெஸ்னால் சிக்மா மீன் 0 அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ இந்த கேள்வி பதில் அளிச்சிருவீங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தா ஓல் இருந்தால், ஒரு பிளேட்டில் வந்து ஓல் இருந்தால் சிக்மா மேக்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல் இருந்தால் வந்து எலிப்டிக்கல் ஓலாக இருந்தால் 1 + சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு 1 + 2a/b. இது எலிப்டிக்கல் இருந்தால், இதே சர்க்குலராக இருந்தால் அந்த ஏவும் பியும் ஈக்குவல் ஆகிடும். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் சிக்மா நாட். ஸோ 3 சிக்மா அப்படின்றது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம இது 3 சூப்பரான கொஸ்டின் நம்ம கையில் இருக்குது. சோடர்பர்க் லைன் ரெஃபர்ஸ் டு ஃப்ராக்சர் ஃபெயிலியரா, ஈல்டு ஃபெயிலியரா, ஈல்டு பாயிண்ட் ஃபெயிலியரா, எலாஸ்டிக் லிமிட்டா, ஃபெட்டிக் ஃபெயிலியர். நம்ம பார்த்தோன்னா ஃபெட்டிக் ஃபெயிலியர் போகிறதுக்கு ஆசைப்படுவோம். ஆனால் சோடர்பர்க் வந்து ஈல்டோட சம்மந்தப்பட்டவன், குட்மேனும் கெர்பரும் அல்டிமேட்டோட சம்மந்தப்பட்டவன் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ ஈல்டு பாயிண்ட் ஃபெயிலியர் இஸ் த ரைட் ஆன்சர். சோடர்பர்க்கும் குட்மேனும் வந்து ஆர் கான்சன்ட்ரேட் வித் டெட்டர்மினேஷன் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. சோடர்பர்க்கும் குட்மேனும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கும் ஆசைப்பட்டாங்க. எந்த மாதிரி இதுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்குன்னா வேரியபிள் ஸ்ட்ரெஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கல. ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட் எஃபெக்டை பற்றி பேசலை. எய்தர் A and C அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சூப்பரான. சோடர்பர்க் லைன் இஸ் யூஸ் ஃபார் டிசைனிங் மெஷின் எலமெண்ட். சோடர்பர்க்னாலே வந்து டக்டைல் மெட்டீரியல், குட்மேனும் கெர்பரும் பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ குட்மேனும் கெர்பரும் பிரிட்டில் மெட்டீரியல், சோடர்பர்க் வந்து டக்டைல் மெட்டீரியல். ஸோ டக்டைல் மெட்டீரியல் பெஸ்ட். எலாஸ்டிக் சம்மந்தம் இல்லை. பிரிட்டிலும் டக்டிலும் ஒன்றா சேரவே மாட்டாங்க, ரெண்டு பேரும் வேறு குடும்பம். ஸோ ஃபஸ்ட்டு இவனை ரிஜெக்ட் பண்ணோம். எலாஸ்டிக் மெட்டீரியலை பற்றி ஃபெட்டிக்கில் வந்து பேசவே இல்லை. ஸோ பிரிட்டிலா டக்டர் ரெண்டே பஞ்சாயத்து தான். 2 ஆப்ஷன் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐயா நான் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஓடி போயிடுவாங்க. இவரும் ஓடி போயிடுவார், இவரும் ஓடி போய்ட்டு. அப்போ சம்மந்தப்பட்டவங்க 2 பேர் தான். டக்டைலாக பிரிட்டிலாக முடிவு பண்ணோம். டக்டைல்னா சோடர்பர்க் பேர்லேயே டி இருக்குது, டி ஃபார் டக்டைல். பிரிட்டில்னா வந்து 2 பேரும் ஜியில் ஆரம்பிப்பாங்க, குட்மேன் அண்ட் கெர்பர் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். பிரிட்டில்னாலே குட்மேன் அண்ட் கெர்பர், சோடர்பர்க்னா டக்டைல் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். என்ன பார்க்க போகிறோம்னா, which one of is not useful for increasing the fatigue resistance. fatigue strength தான் fatigue resistance சொல்லியிருக்காங்க. பாலிஷ் பண்ணால் to remove the stress amplification sites. ஸோ பாலிஷ் பண்ணும்போது என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன் சைட்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது, அதனால் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். உண்மை தான். இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஆல்டரிங்
ப்ராசஸிங் ஃபேப்ரிகேஷன் டெக்னிக். ஸோ நம்பர் ஆஃப் இன்டர்னல் டிஃபெக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இதுவாகுமா, ப்ராசஸிங் ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்கில் அது இம்ப்ரூவ் ஆகாது அப்படின்றாங்க. மாடிஃபை த டிசைன் டு எலிமினேட் த நாச்சஸ் அண்ட் சடன் கான்டோர். பண்ணால் நாச்சஸ் கான்டோர் நம்ம மாடிஃபை பண்ணோன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஆர்டன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பை கேஸ் ஹார்டனிங், கார்பைசிங், நைட்ரைடிங் அண்ட் ஆஃப் ஷார்ட் பீனிங். அவுட்டர் சர்ஃபேஸை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஷார்ட் பீனிங் ஆல்ரெடி நமக்கு தெரியும். கார்பைசிங், நைட்ரைடிங் பண்ணால் கூட வந்து நமக்கு இதுவாகும் அப்படின்னு தெரியலாம். இப்போ நமக்கு என்னென்னா டீகார்பனைசேஷனில் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் குறையும் ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே கார்பனைசிங்கில் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுது பார்க்குறோம். நைட்ரைடிங்கில் ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுது பார்க்குறோம். நாச்சஸ் மாடிஃபை பண்ணால் இம்ப்ரூவ் ஆகுது பார்க்குறோம். சர்ஃபேஸ் பாலிஷ் பண்ணால் இம்ப்ரூவ் ஆகுது பார்க்குறோம். நம்பர் ஆஃப் இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ் பண்ணுறதுனால இம்ப்ரூவ் ஆகாதுன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்னா சைஸ் ஃபேக்டர் எம்ப்ளாய் டு ஃபைண்ட் அவுட் த எண்டூரன்ஸ் லிமிட். எண்டூரன்ஸ் லிமிட்டில் சைஸ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. நார்மல் நம்ம ஆக்சுவல் எண்டூரன்ஸ் ஈக்குவல் டு கேஏ, கேபி, கேசி, கேடி அப்படி போடும். ஸோ இப்படி போடும்போது நமக்கு என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிமென் 7.5 mm எடுப்போம். அப்போ சைஸ் ஃபேக்டர் ஒன்று தான். 7.5 7 கீழே இருந்தால் சைஸ் ஃபேக்டர் ஒன்று தான் எடுக்கணும். 7.5லேருந்து 50 வரைக்கும் இருந்தால் வந்து 0.85, 50க்கு மேலே போச்சுன்னா 0.75 அப்படின்றது எடுத்துக்கலாம். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா டிட்டர்மைன் ஃப்ரம் த ஸ்பெசிமென் கிரேட்டர் தென் 50 mm தான் கேட்டிருக்காங்க. அப்போ 0.75 இஸ் த அவர் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கேள்வியோட